ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான ஜாம் ரெசிபி தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, இது பீனட் பட்டர் ஜாம் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுதான் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு ஜாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாம் மாதிரியே நம்ம ஜாமுக்கு பதில் வந்து அந்த பீனட் பட்டரை வந்து எப்படி செஞ்சு நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வெளியே வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே எளிய முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட நீங்கள் ரோல் பண்ணி தரலாம். சப்பாத்தியெல்லாம் ரோல் பண்ணி கூட தரலாம். 2 விதமானதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டை பீட்ரூட்டை வச்சு கூட செய்யலாங்க ஜாம். அதை வச்சு எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற இதுவில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கலர் போட்ட ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் தவிர்த்து இதில் கலரே சேர்க்காத எப்படி செய்யலாம் அப்படின்றதெல்லாமும் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க, மல்லாட்டை எடுத்து வறுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் கேஷ்யூவும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி கேஷ்யூ ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, இல்லைனா ஒரு 10 பல்லு கேஷ்யூ டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்லங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை செஞ்சு கூட நீங்கள் சேல் கூட பண்ணலாங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் அப்படின்ட்டு நீங்கள் சேல் கூட பண்ணலாம். ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஜாம் எல்லாம் விதவிதமான ஜாம்லாம் இருக்குது இல்லைங்களா, நான் நிறைய போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் தரேன். பீட்ரூட் ஜாம் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வச்சு பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு வச்சு பண்ணி போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ வச்சு பண்ணியிருந்தேன், அதையும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதமான ஜாம்லாம் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாயா அந்த இது வச்சு ஃப்ரூட்டி நட்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாங்க. வறுத்ததை வந்து தோல் நீக்கிட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கோகோ பவுடர் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். அப்புறம் சுகர் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதாங்க நல்லாயிருக்கும். ஜாக்ரி உங்கள்கிட்ட இருந்தாலும் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பல்ஸ் மோட் போட்டு அரைங்க. ஏன்னா இது ரொம்ப அரைப்படப்பட அந்த எண்ணெய் விட ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அதனால் மிக்ஸி வந்து கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிடும். இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. பட்டர் அப்புறம் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதில் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணலாம். பட் பட்டர் பீனட் பட்டர்ன்றதுனால பட்டர் நல்லா போட்டால் தான் இப்போ வந்து மிக்ஸி இழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே உரிய ஆரம்பிச்சிடுங்க. நிறைய எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு. இல்லை பட்டர் நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு நீங்கள் அதை போட்டு அரைச்சிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்க. இதில் பட்டருக்கு பதில் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கடலக்கொட்டை எண்ணெய் கூட நான் ஆட் பண்ணி ஒரு டைம் பார்த்துருக்கேன். அதனால் கடலக்கொட்டை எண்ணெயை கூட, ஏன்னா கடலக்கொட்டையை தானே போட்டு அரைக்கிறோம், அதனால் அதை கூட போடலாங்க. அதை போட்டு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தோசை மட்டும் செஞ்சோ இல்லை சப்பாத்தி மட்டும் செஞ்சு கூட அதில் வந்து இதை ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் தரலாம். சூப்பராகவே இருக்கும். என் பசங்க பார்த்திங்கன்னா சாப்பிட வந்து என் பையன் ரொம்பவே அட்டகாசம் பண்ணுவான். அவனுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டா டக்குன்னு சாப்பிட்ருவான். அட்லீஸ்ட் காலையில் வந்து இதுவும் ஹெல்த்தி தானே, நம்ம வீட்லேயே செய்கிறோம், அதுவும் கடலக்கொட்டைலாம் ரொம்ப ஹெல்த்தி தான். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் இதில் வந்து வேறு ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. டேட்ஸ் கூட ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம செய்கிறது தாங்க ஒரு டிஷ்ஷு, அதனால் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுத்தா ஓகே தான். வெளியே வாங்குறத பதில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தேன். இதை வந்து நீங்கள் கத்தியில் வந்து நம்ம பண்ணும்போது இன்னும் கிளியராக வருது. இந்த ஸ்பூனில் என் பையன் வந்து இப்பயே வேணும்னுவே நான் அப்படியே எடுத்து இதை ஸ்டஃப் பண்ணேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுதுங்க. வெளியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து எதுவும் ஸ்பாயில்லாம் ஆகாது, சூப்பராகவே இருக்கும். இது என்னங்க 1 வீக் கூட வராது, டக்குன்னு காலி ஆகிடும். சப்பாத்தியோடலாம் போட்டு சாப்பிட்டான்னா வந்து ஒரு 3 டேஸ்லேயே போயிடும். சப்பாத்தியில் வந்து நீங்கள் ரோல் பண்ணி கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுடலாம். ஸ்நாக்ஸ் ஹவர்ஸாக இருக்கட்டும், 2 சப்பாத்தியை போட்டு ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஜாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பீட்ரூட் கேரட்டை வச்சு செய்யலாங்க. இல்லை நீங்கள் அதர் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இதையும் நீங்கள் வந்து சேல் பர்பஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தியோடலாமும் நல்லாவே இருக்கும். இதில் எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். 2 கேரட் எடுத்துக்கோங்க, 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெறும் பீட்ரூட்டை வச்சு தான் காமிச்சிருக்கேன். பட் இதனோட கேரட்டும் நீங்கள் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது தோல் நீக்கி எடுத்துடலாங்க. துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட்டையும் ஆட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட் அலசிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விசில் விட்டு இறக்க போகிறோங்க. இது வேலை ரொம்ப சுலபங்க, ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம். ஸோ இதை வந்து விசில் விட்டு இறக்கி எடுத்துடலாம்.
ஒரு 2 to 3 விசில் விட்டிங்கன்னா கூட பரவாயில்லங்க தாங்க. நல்லா மெத்துன்னு நல்லா வந்து வெந்துடும். அதனால் 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ விசில் எல்லாம் இறங்கியாச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜார் எடுத்து அரைக்க போகிறோம். இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? கடகடன்னு இதுவும் தீர ஆரம்பிச்சிடுச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வாங்குவோம் இல்லைங்களா? அதே மாதிரியே இருந்தது. இது கூட நீங்கள் வந்து ஆப்பிள் கூட வேக வச்சு அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இல்லை டேட்ஸை கூட போட்டு ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வேறு டைப்பாக கூட ட்ரை பண்ணலாங்க. இதையும் நான் நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து இதை ஃபில்டர் பண்ணுவீங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா அது ஃபில்டர் தேவைப்படாது. அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வேலை ரொம்ப சுலபந்தாங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா அடுத்த நாளுக்கு வந்து நம்ம இன்னும் சுலபமாக வேலை செய்யலாம். சட்னி இல்லையா, இல்லை சாம்பார் வைக்க முடியலையா, இதை எடுத்து டக்குன்ட்டு ரோல் பண்ணி கூட கொடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி எது இதெல்லாம் நம்மளால் முந்தின நாள் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். பூண்டு உரித்து வச்சுக்கலாம். அப்புறம் காய்கறி கூட நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறதுனா முந்தின நாள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டால் எனக்கு வந்து இது கலர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது அப்படின்றதுனால நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வந்து சுண்டணுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். கெட்டியாக ஜாம் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். சுகர்லாம் ஆட் பண்ணதுனால அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். சின்ன பீஸ் அளவுக்கு கட் பண்ணி வந்து இது சின்ன லெமன் கட் பண்ணி இந்த லெமனை இதில் பிழிஞ்சு எடுத்துட்டேன். காய்கறி கூட ஒரு சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் முந்தின நாளே கூட நல்லா கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுடுவேங்க. டக்குன்னு எடுத்து அடுத்த நாள் நான் செஞ்சு வச்சுடுவேன். சாம்பாருக்கும் சரி, பொரியலுக்கும் சரி. இந்த லெமன் இல்லைன்னா வினிகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. வினிகர் இல்லாதவங்க லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ வினிகரும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்பிள் வினிகர் இருக்கும் இல்லைங்களா? அதை தான் வாங்கியிருந்தேங்க. ஸோ நேற்று தான் வாங்கியிருந்தேன். அதையும் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பாருங்கள், நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன். ஒரு பிளேட்டில் போட்டால் அப்படியே வந்து அந்த கோடு போட்டால் அப்படியே நிற்கணும் ஜாம். அந்த மாதிரி பதம் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சுண்டட்டும். இதே மாதிரி தாங்க நான் வந்து ஆரஞ்ச் ஜாம் பண்ணியிருந்தேங்க. ரொம்ப பதம் வந்து ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் ஸ்பூனை உள்ளே போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்பூன் வளைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனோட பதம் போயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜாம் வரதும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ பிளேட்டில் போட்ட உடனே பாருங்கள் அப்படியே நிற்கிது பாருங்கள், உருண்டு ஓடாதா. ஓகே, இப்போ வந்து நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி 50 to 100 கிராம்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே போகும். நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வாங்குறத விட இந்த மாதிரி ஹோமில் செய்கிற ஃபுட்டெல்லாம் நிறைய வாங்குறாங்க இல்லைங்களா? அதில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் செஞ்சு சேல் பண்ணும்போது உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து கஸ்டமர் நம்ம வந்து ரொம்ப குவாலிட்டியாக செய்யும் போது கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுருந்தேங்க. இதையும் நீங்கள் வந்து சப்பாத்தி கூட ரோல் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. செஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எந்த கலருமே ஆட் பண்ணலைங்க. இது கூட நீங்கள் கேரட் ஆட் பண்ணிங்கனாலும் அவ்வளோ அட்டகாசமாகவே இருக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ணி இதை வந்து நான் 2 பீஸாக கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஒரு நாள். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் செய்கிறோமோ அதெல்லாம் தான் நான் ஸ்நாக்ஸாக மோஸ்ட்டாக கொடுத்து விடுறது. லட்டாக பிடிச்சிடுவேன். எள்ளும் மல்லாட்டியும் போட்டு நாட்டு சக்கரை போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி கூட நான் கொடுப்பேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு டேட்ஸ் போட்டு லட்டு செஞ்சு கொடுத்துடுவேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாலே போதும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். மதியம் லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி லட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா? உளுந்து லட்டு கூட நான் செஞ்சுருந்தேன். அதை கூட ஒரு நாள் ஒரு லட்டு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.